ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கூட்டுறவு பேங்க்ல வந்து உதவியாளர் பணிங்க, அசிஸ்டன்ட் ஜாப்பு. எ இதுக்கு என்னென்னலாம் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்கன்னு இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. இந்த எக்ஸாம் வந்து நம்ம எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, www.tncoop.srb.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆஃப்லைன் கிடையாது. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து December 31 லாஸ்ட் டேட்டு. எப்போ ஸ்டார்டிங் டேட்னா இன்னைக்கு 14th December இன்னையிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்ளை பண்ணிக்கோங்க. இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து 11ஆம் தேதி வந்துருக்குதுங்க. இன்றைக்கி 14ஆம் தேதி, இன்னையிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸாம் டேட்டும் நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் January 24 அன்னைக்கு எக்ஸாம் காலையில் 10 to 1 மணி வரைக்கும், 10 to 1 மணி வரைக்கும் எக்ஸாம் இருக்குங்க. எக்ஸாம் சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 பார்க்கலாங்க. டோட்டலாக எத்தனை வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வேக்கன்சி. இந்த வேக்கன்சி வந்து டெம்பரரின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நம்ம அடுத்து வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு அர்த்தங்க. டெம்பரரியாக இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷனில் 50 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,020 rupees to 96,210 rupees. இவ்வளோ நல்ல ஹை சேலரி உள்ள போஸ்ட்டுங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. இது அந்த 50 வேக்கன்சியும் வந்து 50 வேக்கன்சியும் நம்ம கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட்டப் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது வந்து டெம்பரரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. கம்மியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா SC ST MBC BC இந்த கேட்டகரிக்கெலாம் வந்து எவ்வளோ எப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து 18 years கம்ப்ளீட் ஆனாலே இது எலிஜிபிள்ங்க. இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். அதிகமாக வந்து 32 தான் ஏஜ் இருக்கணும். 18 to 32 எப்போ இருக்கணும் அப்படின்னா இந்த வருஷம் 2025 ஜூலை 1ஆம் தேதி உங்களுக்கு ஏஜ் வந்து இந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். அதே மைண்டில் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 42 years கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50 years கொடுத்துருக்காங்க. விடோஸ்க்கும் SC STக்கும் நமக்கு வந்து விடோஸ்க்கும் SC STக்கும் ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க, ஓகேங்களா? யார் என்னென்ன கேட்டகரியோ அந்த ஏஜ் லிமிட்டை மட்டும் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th +2 ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் இதில் வந்து டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணுங்க. கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குல்லங்க, அங்கே வந்து நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அது கம்பல்சரி. கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கில் போய் டிப்ளமோ படிக்கலினாலும் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய டிகிரி வந்து கோஆப்ரேட்டிவ் பேஸ் பண்ணி இருக்கணுங்க. அது என்னென்ன டிகிரி? ஒன்று 10th +2 ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அடிஷ்னலாக அந்த டிப்ளமோ கோர்ஸ் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை 10th +2 டிகிரி மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த டிகிரியில் கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருக்கணும். அந்த டிகிரியில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அந்த டிப்ளமோ கோர்ஸ் சொன்னேன் இல்லைங்க, அந்த கோர்ஸ் வந்து டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டும் நீங்கள் படிச்சிருக்கணும். இன்கேஸ் அப்படி படிக்கல, நீங்கள் 10th +2 ஒரு டிகிரி மட்டும்தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டிகிரியில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு இன்கேஸ் நீங்கள் பிகாம் எம்காம் BA MA இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிகிரியில் கோஆப்ரேட்டிவை நீங்கள் வந்து சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். சப்ஜெக்ட் ஆனால் ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. பிகாம் இன் கோஆப்ரேட்டிவ், BA இன் கோஆப்ரேட்டிவ் அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் அந்த டிகிரியில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும் அதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. புக் கீப்பிங், பேங்கிங், கோஆப்ரேஷன், ஆடிட்டிங் இது சம்மந்தமாக நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அந்த டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிக்காதவங்க டிகிரியில் இதை படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். புரிஞ்சுதுங்களா? அடுத்து
இன்கேஸ் இந்த டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு ஒன்றும் படிச்சிருக்கலாம், இல்லை படிச்சுட்டு இருக்கலாம். படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து அவங்க காலேஜில் அந்த சொல்லித்தர இன்ஸ்டியூட்டில் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது தாங்க தேவைப்படும். இப்போ தேவைப்படாது. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் போனஃபைடிலேயே போய் வாங்கணுமே அப்படிலாம் எதுவும் நினைக்க தேவையில்லை. இப்போ அது தேவையில்லை. எஸ்ஆர்னோ கொடுத்தீங்கன்னா போதும். ஆனால் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக கொண்டுட்டு போகணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு, அந்த சர்டிஃபிகேட்டு எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் பர்த் ப்ரூஃப்க்கு வந்து 10th +2 இருக்கலாம். இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அவங்க யாரெல்லாம் எந்தெந்த கேட்டகரியில் வரீங்களோ அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதையும் நீங்கள் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆன்லைன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வெரிஃபிகேஷன் கூப்பிடும்போது என்னென்னலாம் கொண்டு வரணுங்கிறத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணி முடிச்சதுக்கான அப்ளிகேஷன், இது ரெண்டையும் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொழியில் தகுதி. லாங்குவேஜில் வந்து நீங்கள் 10th 12th வந்து தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். 10th 12th ஒரு டிகிரி இல்லை தமிழில் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். தமிழில் எழுத படிக்க தெரியணும். அது வந்து கம்பல்சரிங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இது என்ன கேட்டகரியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க, ஆல்ரெடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நீங்கள் 5 இயர்ஸாக கவர்மெண்ட் ஜாபில் இருந்து ரிலீவ் ஆகிட்டீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வெளியில் வந்துட்டீங்க, இந்த ஏஜ் லிமிட்குள்ளே வர்றீங்க, திரும்ப இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாமான்னா அவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதை நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி போஸ்டிங்லேருந்து அந்த வேலை பிடிக்காமல் வெளியில் வந்தவங்க இந்த எக்ஸாமுக்கு, அதாவது 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்குங்க, எஸ்சி எஸ்டிக்கு பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு 250 rupees, மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 500 rupees. அதையே மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்லி மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான். வேறு எந்த வழியிலையும் இந்த சலான் ஃபில் பண்ணி அனுப்புறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். 2 ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷனுங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து சென்னையில் மட்டும்தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. வேறு எந்த சென்டரும் போட மாட்டாங்க. சென்னை போயிட்டு தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் கிடையாது, ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 hours டெஸ்ட்டு, 200 question, 170 மார்க்கு ப்ளஸ் 30 மார்க் வந்து இன்டர்வியூ அன்றைக்கே நடக்குமானா அன்றைக்கே நடக்காது. எக்ஸாம் முடிஞ்சு மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இன்டர்வியூ நடக்கும். ஃபைனலாக வந்து 200 மார்க் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 200 மார்க்குக்கு மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து இதில் வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஆகட்டும், இல்லை ஓபிசி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து எடுத்து பார்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதாங்க. இதை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு இது ஒரு நல்ல போஸ்ட்டுங்க. ஒரு நல்ல கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒரு பேங்க் எம்ப்ளாயி போஸ்ட் வந்து ரொம்ப நல்ல போஸ்ட்டுங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு டவுட், எலிஜிபிலிட்டியில் ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.